ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வித்தியாசமாக இருக்க போது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு மஸ்ட்டாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக பேப்ளிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜென்ரேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாக இல்லை, ஒரு 4 ஜென்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் ஜென்னு, மெட்டல் ஜென்னு அண்ட் பஸ்ட் ஜென், அதுக்கப்புறமா பேப்ளேட் எக்ஸ். இந்த பேப்ளேட் ஜென்ரேஷன் எல்லாம் ஒன்று சேராது. அதனால தான் அதை வந்து அப்படி பிரித்து வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் ஜென் கூட இருக்க பேப்ளிட்ஸ் வந்து பிளாஸ்டிக் கூட மட்டும்தான் இருக்கும். மெட்டல் ஜெனோட பேப்ளிட்ஸ் மெட்டல் ஜென் கூட சண்டை போறதுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ட்டும் அப்படி தான். பஸ்ட் ஆகிற ஜென்ஸு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பஸ்ட் ஆகிற ஜென்ஸ்னா அதான் எல்லாத்துக்குமே ஒரு விருப்பத்தை கிரியேட் பண்ண ஜென்ரேஷன்னா அது பஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லலாம். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மெட்டல் ஃபேனாக இருந்தேன் நான். பட் பேப்ளிட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெட்டல் பேப்ளிட்ஸை விட பஸ்ட் பேப்ளிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எப்படா பஸ்ட் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஃபன்னை கிரியேட் பண்ணும் பஸ்ட் பேப்ளிட்ஸு. அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வந்திருக்குது பேப்ளேட் எக்ஸு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த சீரிஸ் இன்னும் வெளியில் வரவே இல்லை. அதனால தான் அது பெருசாக யாருக்குமே தெரியல. ஆனால் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஜென்னை பேப்ளேட் எக்ஸ் கூட மெர்ஜ் பண்ண போகிறோம். அந்த பேப்ளேட் 2 கேட்டகரி ஆஃப் பேப்ளேடாக இருக்க போகுது. புரியல? இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இதில் பண்ண போகிற பேப்ளேடு இந்த பேப்ளேடு தான். இந்த பேப்ளேடை பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். உண்மையிலே இந்த பேப்ளேட் ட்ராக்கை பிடிச்சி பேப்ளேட் எக்ஸோட ட்ராக்கை பிடிச்சி சுத்த போது செம்மையாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. மெட்டல் பேப்ளேடை வந்து பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அடாப்டர் தேவை. அந்த அடாப்டர் வந்து நார்மலாக டெக்கரோட்டமி கம்பெனிக்காரங்களோ இல்லாட்டி வேறு யாருக்குமே அதை செல் பண்ணுறது கிடையாது. அப்படி ஒரு அடாப்டருங்கிற பொருளே கிடையாது. பட் பேப்ளேட் மேலே கிரேஸ் இருக்கவங்க அவங்களா 3D பிரிண்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் இருந்து நான் வந்து ஆல்ரெடி 3D பிரிண்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த ஃபைலை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை நானே பர்சனலாக 3D பிரிண்டரில் போய் பிரிண்ட் பண்ணி ஒரு அடாப்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அடாப்டரை வச்சு தான் நம்மளால் இந்த ஹேடிஸ் கர்பக்ஸை பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேடை கன்வெர்ட் பண்ணி அந்த ஸ்டேடியத்தில் ட்ராக்கை பிடிக்க வைக்க முடியும். ஸோ ஹேடிஸ் கர்பக்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல் பேப்ளேட்னு சொல்லலாம். ஹெவியஸ்ட் பேப்ளேட் ஆல்சோ. ஸோ இவன் வந்து ட்ராக்கை பிடிச்சி சுற்றினானா எந்த அளவுக்கு விகரஸான ஒரு ஃபோர்ஸை இவனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் 3D பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து இந்த பேக்கேஜ்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ இதான் அந்த பொருள். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்கிட்ட வந்து 3D பிரிண்டர்லாம் கிடையாது. பட் நான் வந்து என் வீட்டு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரமாக போய் ட்ராவல் பண்ணி 3D பிரிண்டிங்கை வந்து காசு கொடுத்தா பண்ணி கொடுக்குற இடம் இருக்குது. அந்த 3D பிரிண்ட் எடுக்கிற கடையில் போய் நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுதான் இந்த பொருள். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம வைண்டர் வந்து 3D பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஒரு பவர்ஃபுல்லான வைண்டர் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து பேப்ளேட் எக்ஸ் லான்ச்சருக்கு சூட் ஆகிற வைண்டரு. பட் இது வந்து மெட்டல் பேப்ளேடோட ஒரு பார்ட்டு. ஆனால் பேப்ளேட் எக்ஸோட பிட்டையும் ராச்சட்டையும் நம்மளால் இதில் இன்சர்ட் பண்ண முடியும். பேப்ளேட் எக்ஸ் ஸ்டேடியத்தில் இந்த பேப்ளேடை நம்மளால் லான்ச் பண்ண முடியும் கைஸ். அதான் மேட்ரேவும். இது ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு இல்லீகல் பேப்ளேடு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த 3D பிரிண்ட் எடுக்கிற வந்து எனக்கு டோட்டலாக வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே ஆச்சு. ஏன்னா நான் ஒன்று மட்டும் 3D பிரிண்ட் எடுக்கல, நிறையா வேறு ஒரு பொருளும் எடுத்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இந்த பார்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு தேவையில்லாத போர்ஷன். ஸோ இதை நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம 3D பிரிண்ட் பண்ண பார்ட்டு இதாங்க. ஹேடிஸ் கர்பஸோட அந்த ஒரு ரிங் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். இது 3D பிரிண்ட் பண்ணது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 3D பிரிண்ட் பண்ணது வந்து இந்த ஒரு போர்ஷன். ஸோ இதில் தான் ராச்சட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது பேப்ளேட் எக்ஸோட ராச்சட்டை. அண்ட் ஃபேஸ் போல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும். இதான் ஃபேஸ் போல்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபிக்ஸிங் ப்ராசஸை பார்த்துருவோமா. இந்த ஃபியூஷன் வீலை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ராச்சட்டை வந்து இந்த போர்ஷனில் இன்சர்ட் பண்ணணும் கைஸ். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எனர்ஜி லேயரை போட்டுட்டு இந்த ஃபேஸ் போல்ட் மாதிரி இருக்க போர்ஷனை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பே டூலை வச்சு நம்மளால் டைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியலை. முடியும்னு நினச்சேன், எனக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதான் கைஸ், நம்ம பேப்ளேட் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து எந்த பேப்ளேட் எக்ஸோட ராச்சட்டையும் டிப்பையும் ஐ மீன் பிட்டையும் என்னால் போட முடியும். ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கைஸ், இத்தனை பேப்ளேட் எக்ஸ் பேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் இருக்க எந்த ராச்சட்டையும் டிப்பையும் நம்மளால் போட முடியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இவன் எடுக்கிறேன். ஸோ இதோட ராச்சட் இது தான். இம்பேக்ட் ரேக் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஓகே, லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், லாக் ஆயிடுச்சு கைஸ். இனி உள்ள பிட்டை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா, மெட்டல் பேப்ளேடை நம்ம பேப்ளேட் எக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எந்த ராச்சட்டையும் நம்மளால் உள்ளே இன்செர்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஹை டிஃபென்சிவ் பவரில் இருக்குது. இன்செர்ட் பண்ணிட்டு லாக் பண்ணியாச்சு. பிட்டை இன்செர்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா,
இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு பேப்ளேட் லெங்த் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். லாக் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பேபிளோடது. ஸோ இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா? வெறித்தனமாக இருக்க போது மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாறிட்டா. சரி, எந்த பிட்டை போடலாம்? நான் அக்ரெசிவான பிட்டே போடுறேன். நான் வந்து ஓகே இந்த பிட்டை போடுவோம். இம்பேக்ட் பிரேக்கோட பிட்டு போடலாம். அதோட பிட்டும் அதோட இதுவே இருக்கட்டும். ஓகே, இதான் கைஸ் நம்ம போட போகிறோம். பேப்ளேட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. வெறித்தனமாக இருக்குது. ஸோ லான்ச் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளால் பேப்ளேட் எக்ஸ் லான்ச்சரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேலே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெட்டல் பேப்ளேடோட லான்ச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேப்ளேட் எக்ஸ் லான்ச்சர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இதில் அந்த லான்ச்சர் யூஸ் பண்ணோன்னா இது இன்னுமே பவராக மாறிடுவோம். பட் இதில் அந்த லான்ச்சர் யூஸ் பண்ண முடியாது. 3, 2, 1 ட்ராக்கை பிடிக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி அமேசிங் கைஸ். இன்னும் பவர்ஃபுல்லான லான்ச்சர் மட்டும் இருந்துச்சுன்னா இதை அடிச்சிக்கவே முடியாது. 3, 2, 1 3, 2, 1 let it. ஒரு ஹிட்டு தாங்க. பேப்ளேட் பறந்துருச்சு கேஸ். வெறித்தனமாக இருக்குல்ல? பவர்ஃபுல் லான்ச்சர் மட்டும் கொடுங்கடா, அதை செய்வோண்டா. அதை செஞ்சுட்டோம்னா எவனாலையும் அவனை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 3, 2, 1 பேப்ளேட் எக்ஸில் சொல்கிறேன். பேப்ளேட் எக்ஸ் இல்லை, மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாறிடுவேன் இந்த ஸ்டேடியத்தில். 3, 2, 1 let it. ஸோ அட்டாக் டிப் போட்டிருக்கனால ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால கீழே விழுந்துருவான். எஸ், விழுந்துட்டான். எதிர்பார்த்தது தான், ஏன்னா அட்டாக் டிப் இல்லையா? ஸோ இந்த டிப்பை போடுவோம். அது மட்டும் இல்லை, லான்ச்சருக்கு பவர் இல்லை. அதான் மெயின் மேட்ரு. லான்ச்சர் கொஞ்சம் நல்ல பவராக இருந்துச்சு வச்சுக்கிங்களேன், அடிச்சிக்க முடியாது தம்பியை. ஸோ இப்போ நம்ம இந்த டிப் போட்டிருக்கோம். லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 ரெடி. அவன் பறந்துட்டான்டா. எஸ். ஸோ கைஸ், ஒரு மெட்டல் பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு இல்லீகல் பேப்ளேட் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. இவன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான லான்ச்சர் இருந்தால் மட்டும்தான் தெரியும். இதை வச்சு மற்ற பேப்ளேட்ஸை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா ஓவர் வெயிட் பேப்ளேட் வேறு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு பேப்ளேடை வந்து நான் இந்த ஒரு இல்லீகல் காம்போ பண்ணுற மாதிரி பேப்ளேட் எக்ஸ் பார்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன பேப்ளேட் அப்படிங்கிறது வந்து ஒரு லெஜெண்டரி பேப்ளேட். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பேப்ளேட் வந்து லெஜெண்டரி பேப்ளேட் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் சுற்றும். ஸோ எந்த பேப்ளேட்ங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அது ஒரு மெட்டல் பேப்ளேட் தான். ஸோ அந்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரம் சேனலில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டை. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இல்லீகல் காம்போ வர்த்தா? எனக்கு செம வர்த்தாக தோணுது. ஏன்னா நம்ம எந்த பிட்டு வேணாலும் போட்டுக்கலாம், எந்த ராட்செட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். அது மட்டும் இல்லை, மெட்டல் பேப்ளேட் வேறு, அதுவும் பவர்ஃபுல்லான பேப்ளேட் வேறு. டெஃபினெட்லி இவனால் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ரிப்கார்ட் லான்ச்சர் மட்டும் இருந்துச்சுன்னா இவனை அடிச்சிக்க முடியாது. பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேட் எந்த பேப்ளேட் கொண்டு வந்தாலும் இது அசால்ட்டாக சப்பேஸ் ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா கைஸ்.